அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. வாங்க என்ன மேட்டருக்கா? இந்த இவர் தான் அந்த பேச்சாளர் இவர் தான். ஆமா, அப்துல் பாஸ் புகார்னு சொல்லி யூடியூப்ல போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய படம் நடிச்சிருப்பாரு. என்ன இவங்க சீரியல் வந்திருக்காங்க. சொல்லி தெரியுங்க. நான் சீரியல் வந்திருக்காங்க. ஆமா ஆமா ஃபோன் பண்ணாரு. நான் தான் போன் ரஃபி தான் போன் பண்ணேன். நான் தான். இப்போ என்ன உங்களுக்கு என்ன அவர் கூட்டு போங்க ஸ்டேஷனுக்கு. சரி, அவங்க வருது வந்துருவாங்க. என்ன 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 பிரச்சனைக்கா? மணி பிரச்சனை, பெண் பிரச்சனை, ரெண்டு பிரச்சனைக்கும் இங்க நடந்துட்டு இருக்கு தகராறு. நம்ம ஜமாத் இறங்கி சமாதானப்படுத்திட்டுங்க. அப்படி வச்சுக்கோங்க, கொண்டு போங்க. 10 கோடி ரூபாய் ஒரு நபர்கிட்ட மோசடி பண்ணிருக்காரு. ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தி வன்கொடுமை செஞ்சிருக்காரு. அந்த பெண்ணு இவங்களுடைய அண்ணன் பொண்ணு. இவர் வந்து ஒரு அமைப்புல ஒரு மாநில செயலரா இருக்காரு. வந்திருக்காரு இவர் சிறுகாட்டுல இருந்து. உங்களுக்கு வீடு வீடு இதுதானா? இவர் வீடு சென்னை. இங்கே சென்னையில கடையநல்லூர் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் சென்னையில குடியிருக்காரு. இப்ப திருச்சியில ஹவாலா பணத்தை வந்து கைமாத்துறதுக்காக வந்திருக்காரு. ஒரு 90 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் கைமாத்துறதுக்காக ஒரு மோசடி பண்றதுக்காக வந்திருக்காரு. இவருடைய பிரதான வேலையை மோசடி வேலைன்னு சொல்லி இப்ப தெரியப்படுத்திருக்கு. அதனால ஜமாத் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரி வாங்க சார், வாங்க சார். பார்த்துட்டீங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அப்துல் பாசித்தை பற்றி ஒரு புகார் ஒன்று போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி பணம் மோசடி பண்ணிட்டாரு, பெண்களை மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு சமூக வலைத்தளங்களில் இப்போ ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லாம் முஸ்லீம் சமுதாயம் தானா? எனக்கு ரொம்ப அது சொல்லவே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு மனுஷன் தப்பு பண்ணானா அதை முறைப்படி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை முறைப்படி செய்ய ஓகே. ஒரு தாயை, அதாவது மார்க்கத்தை பற்றி பரப்பக்கூடிய ஒரு ஆள், அவரை இந்த மாதிரி இழிவுபடுத்தி வீடியோ போடுறது நியாயமா? தப்பு செய்யாத மனிதனே கிடையாது. ஏன்னா அல்லாவே சொல்லியிருக்கான், மனிதனை பலகீனமாக படைச்சிருக்கேன், அவன் தப்பு செய்கிறது இயல்புன்னு. என்ன அவர் நாளைக்கு 2 ரக்காயத்து தொழுதுட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லா மன்னிச்சிருவான். இப்போ அவர் மேலே நீங்கள் போடுற அந்த ஒருத்தர் வீடியோவில் சொல்கிறாரு, நிறையா படம் நடிச்சிருக்காரு, யூடியூப்லாம் திறந்து பார்த்தீங்கன்னா நிறையா படம் நடிச்சிருக்காரு. ஸ்தோபில்லா, எவ்வளோ பெரிய வார்த்தை! மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை பிறருக்கு எத்தி வைக்கணும்னு நம்ம மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நிறையா படம் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறாரு ஒருத்தர். அப்புறம் இன்னொரு இடத்துல வீடியோவில் சொல்கிறாரு, அவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இவர் தான் அப்துல் பாசித் புகாரி அப்படின்னு சொல்லி திடீர்னு 25,000 ரூபாய்க்கு ரூம் போட்டு தங்குறாரு. இவரை பார்த்தீங்கன்னா இதுதான் ரசூலுல்லாவுடைய வீடு அப்படின்னு ஓன்னு ஒப்பாரி வச்சு அழுவார் அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், மனிதனுடைய மனநிலை எப்போ வேணாலும் மாறும், புரியுதா? அதுதான் சைத்தான், எப்போ வேணாலும் மனிதனுடைய மனநிலையை மாற்றுவான். அவர் 2 ரக்காயத் தொழுது அல்லா தாலாட்ட பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லா தாலா அவரை மன்னிச்சிடுவான். என்ன இப்போ நீங்கள் இவர் மேலே அவ்வளோ அவதூறு பரப்புரியல, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி, உங்களுடைய நாளை மறுமையை பற்றி யோசித்து பார்த்தீங்களா? அதாவது ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு சகோதரன். ஏன்னா உன்னுடைய சகோதரனை பற்றி பகிரங்கமாக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை எத்தி வச்சா நாளைக்கு அல்லாஹ் நம்மளுடைய ஒரு விஷயத்த பகிரங்கமாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டுவான். அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அப்படி இருந்தோம் வாக்குசாமல் அப்படியே அவர் செஞ்ச நல்ல விஷயங்களெல்லாம் இல்லை, உங்களுக்கு பிடிக்கல, ஒருத்தர் தப்பே பண்ணியிருக்கட்டுமா, நான் இல்லைன்னு சொல்ல, தப்பே பண்ணியிருந்தாலும் முறைப்படி நீங்கள் கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் முறைப்படி கைது செய்கிறதெல்லாம் ஓகே தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. என்ன அவர் மார்க்கத்தை பற்றி ஏற்றி வச்ச நல்ல விஷயங்கள் எல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசி அவரை அசிங்கப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம்னு நான் கேட்குறேன். ஒரு நல்ல விஷயத்த சொல்லி அதை ஒருத்தவங்க எடுத்துக்கிட்டு அதன் மூலியமாக பயனடைஞ்சிருந்தாங்கன்னா அது எவ்வளோ பெரிய நன்மை தெரியுமா? அந்த மாதிரி விஷயத்தில் நான்லாம் ஒரு ஆள், அவர் பயானை கேட்டு சில விஷயங்கள் நான்லாம் என்னை மாற்றிருக்கேன். என்ன ஸ்தோபில் எல்லாம் அவங்கள பாதுகாக்கணும், சரியா? ஒருத்தவங்களை பிடிக்கலைன்னா
அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடாதீங்க, புரியுதா? அவங்களுடைய நல்ல விஷயத்த என்ன அசிங்கப்படுத்தாதீங்க, புரியுதா? நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்போ யாரை மன்னிப்பானோ அவனுக்கு தான் தெரியும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாமே அவனுக்கு தெரியும். அவனுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, புரியுதா? இவர் பண மோசடி பெண்கள் மோசடி செஞ்சுருந்தாலும் அதற்கான கூலி அவருக்கு கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இப்போ அவர் மேலே அவதூறு பரப்புறதுனால உங்களுடைய நிலைமைகள் என்ன மறுமையை பற்றியும் கபரை பற்றியும் நினச்சிக்கோங்க. அந்தந்த வாழ்க்கையில் எப்படி நம்ம கடந்து போகிறோம் அப்படிங்கிறத யோசித்து இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி பதிவெல்லாம் பதிவிடும்போது 1க்கு 4 வாட்டி அல்லாஹ் மேலே உள்ள பயத்தை உள்வாங்கிக்கோங்க. அல்லாஹ் மேலே உள்ள பயத்தை தெரிஞ்சுக்கோங்க, சரியா? அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன், சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.